வெளியாகும் சார் தமிழ்நாட்டிற்கு என்ன பாதிப்பு? வாக்காளர்கள் ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுத்த ஜனநாயகம் மாற்றப்பட்டு யார் வாக்களிக்க வேண்டும் என்ற சர்வாதிகாரம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பீகாரின் எதிர்க்கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் குற்றம் சாட்டியிருக்காரு. இதனால தேர்தலில் பங்கு பெற போவதில்லைன்னு கொதிச்சிருக்காரு. இவரோட கொதிப்புக்கு காரணம் தேர்தல் ஆணையத்தோட சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம், அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற சார் தான். பீகார்ல இந்த வருஷ கடைசியில நடக்க போற சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல்ல அதிரடி திருத்தங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு தேர்தல் ஆணையம். வாக்களிக்கிற தகுதி இந்திய குடிமக்களுக்கே, சட்டவிரோதமா குடியேறின யாருக்கும் அந்த உரிமையை தர முடியாதுன்னு இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்றத நடைமுறைப்படுத்ததான் இந்த திருத்தம்னு தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுத்திருக்கு. தவிர தகுதியான யாரும் பட்டியலிருந்து நீக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கு. சட்டவிரோதமா பீகார் போன்ற மாநிலங்கள்ல குடியேறினவங்களை வாக்காளர் பட்டியல்ல இருந்து நீக்கிறது தான் சாரோட நோக்கம்னு சொல்றாங்க. பீகார்ல இதுவரைக்கும் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துல வழக்கு, மழைக்கால கூட்டத்தொடர்ல விவாதிக்கணும்னு நாடாளுமன்றம் தொடர்ந்து முடக்கம்னும் எதிர்க்கட்சிகள் தங்களோட எதிர்ப்பை ரொம்ப பலமா காட்டிட்டு வராங்க. நாடே கொந்தளிக்கிற இந்த திருத்தத்தை நாடு முழுவதும் அமல்படுத்த இருக்கிறதா ஆணையம் சொல்லியிருக்கு. ஆனா தேர்தல் முடிவுகளை திட்டமிட்டபடி வடிவமைக்கிற தில்லுமுள்ளுன்னு தமிழ்நாட்டோட முதல்வர் ஸ்டாலின் நேரடியாவே குற்றம் சாட்டியிருக்காரு. சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் தேர்தல் ஆணையம் சொல்ற காரணம் சரியா? வெற்றிகளை உறுதி செய்ய இந்த திருத்தத்துக்கு பின்னணியில் பாஜக இருக்கா? 2026 தேர்தல்ல தமிழ்நாட்டுல இந்த திருத்தம் முடிவுகளை மாற்றுமா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். பீகார் மாநிலத்துல இன்னும் 3 மாதத்துல சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு. அதுக்கு முன்னதா சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தங்கிற பெயர்ல சுமார் 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கு தேர்தல் ஆணையம். இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்துல 1987க்கு பிறகு பிறந்த வாக்காளர்கள் தங்களோட பெற்றோர்களோட விவரங்களை கொடுக்கணும். அது தவிர 2003ஆம் ஆண்டுக்கு அப்புறம் வாக்காளர் பட்டியலில் சேர்ந்தவங்க கூடுதல் ஆவணங்களை வழங்கி தங்களோட குடியுரிமையை நிரூபிக்கணும். குடியுரிமை நிரூபிக்கிறதுக்கு 11 ஆவணங்களை தேர்தல் ஆணையம் கேட்டிருக்கு. ஆனா இதுல ஆதார் கார்டையும் ரேஷன் கார்டையும் ஏத்துக்க முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் திட்டவட்டமா அறிவிச்சது. உச்சநீதிமன்றமோ ஆதாரையும் ரேஷனையும் குடியுரிமை ஆவணமா கருதணும்னு பரிந்துரைச்சாங்க. அதை நிராகரித்த தேர்தல் ஆணையம் தங்களுக்கு குடியுரிமையை சரிபார்ப்பதற்கான எல்லா அதிகாரமும் இருக்குன்னு சொல்லியிருக்கு. தேர்தல் ஆணையத்தோட இந்த நடவடிக்கையை கடுமையா எதிர்க்கும் பீகார் மாநிலத்தோட பிரதான எதிர்க்கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தளம் தேர்தல் ஆணையம் சமரசம் செஞ்சுட்டு பாஜகவோட வழிகாட்டுதல் படி நடந்துக்குதுன்னும் திருத்த நடைமுறைகள் நேர்மையற்றதா, ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்குன்னு சொல்லும் தேஜஸ்வி யாதவ் பொதுமக்கள் மற்றும் கூட்டணி கட்சிகள் கிட்ட கருத்து கேட்டு தேர்தலையும் புறக்கணிப்போம்னு எச்சரிச்சிருக்காரு. போலி வாக்காளர்களை நீக்கிறதுக்காக தான் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை மேற்கொண்டு வரதா தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்கு. ஒருத்தரே பல இடங்கள்ல வாக்களிக்கும் உரிமையை வச்சிருக்காரு. வேறு மாநிலங்களுக்கு போனவங்க பேர்லையும் ஓட்டு பதிவாகுது, இவங்களை தான் நீக்கிறோம்னு விளக்கம் தராங்க. ஆனா எதிர்க்கட்சிகளோ பாஜகவுக்கு வாக்களிக்காத சமூகத்தினரையும் எதிர்க்கட்சிகளுக்கு வாக்களிக்கக்கூடிய சிறுபான்மை வாக்காளர்களை நீக்கவே தேர்தல் ஆணையம் இப்படி செய்யுதுன்னு குற்றம் சாட்டுறாங்க. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இந்தியால தேர்தல் திருடப்படுதுன்னு சொன்னதோட போன வருஷம் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் அப்போ குறுகிய காலத்துல 40 லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதால தான் பாஜகவுக்கு சாதகமா தேர்தல் அமைஞ்சது அப்படிங்கிற தன்னோட குற்றச்சாட்டுல ராகுல் காந்தி உறுதியா இருக்காரு. இது பத்தி தினமும் மத்திய அரசை எதிர்த்து விமர்சிச்சுட்டும் வராரு. இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை கண்டிச்சிருக்கும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஜனநாயகத்துக்கு எந்த வகையில அச்சுறுத்தல் ஏற்பட்டாலும் அதை தமிழ்நாடு தீவிரமா எதிர்க்கும்னு தெரிவிச்ச அவர் நெருப்போடு விளையாடாதீங்கன்னு எச்சரிச்சும் இருக்காரு. கூடவே தேர்தல் முடிவுகளை மாற்றியமைக்கிற தில்லுமுள்ளுன்னு வெளிப்படையாவே குற்றம் சாட்டியிருக்காரு. அடுத்த வருஷம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதால இங்கேயும் வாக்காளர் திருத்த பணிகளை தொடங்க பூர்வாங்க வேலைகளை ஆரம்பிச்சிருக்கு ஆணையம். அப்போ தமிழ்நாட்டில் தங்கி வேலை பார்க்கிற லட்சக்கணக்கான வெளிமாநில தொழிலாளர்களை தமிழக வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பாங்கன்னு சொல்லப்படுது. தமிழகத்தோட சம்பந்தமே இல்லாத இவங்க நம்ம ஊர் வேட்பாளர்களின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடத்துல இருக்க போறாங்க அப்படிங்கிற பார்வையும் இருக்கு.
தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 12 லட்சம் புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்காங்க. ஒரு தொகுதிக்கு சுமாரா 5000 பேர் அப்படிங்கிற அளவுல இருப்பாங்க. 2021 தேர்தல் முடிவுகளோட இந்த புது வாக்காளர்கள் ஒப்பிட்டா சுமார் 36 தொகுதிகளில் 5000 வாக்கு வித்தியாசத்துல தேர்தல் முடிவுகள் மாறி இருக்கு. இது ஒரு ஆட்சியை தீர்மானிக்கிற மாற்றமா அரசியல் கட்சிகள் பார்க்குது. பீகார் போன்ற மாநிலங்கள்ல சிறுபான்மை சமூக வாக்காளர்களை நீக்கிறதும், தமிழ்நாடு மாதிரியான எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள்ல வட இந்திய தொழிலாளர்களுக்கு ஓட்டு போடுற உரிமையை கொடுத்து பாஜக கூட்டணிகளுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்குறாங்கன்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. குறிப்பா அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டுல இதுவரை தோல்வி முகத்துல இருக்கிற சூழ்நிலையில இப்போ அவங்க சட்டமன்றத்துல கூட்டணி சேர்ந்திருக்காங்க. இவங்க கூட இன்னும் பெரிய கட்சி யாரும் சேரல. இந்த நிலையில இப்பவே இபிஎஸ் 210 தொகுதிகளில் ஜெயிப்போங்கிறது சார மனசுல வச்சா அப்படின்னும் திமுக கூட்டணி கட்சிகள் மத்தியில கேள்வி எழுப்புறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு மாநிலத்துக்கு சம்பந்தமே இல்லாதவங்க அதன் அரசியலை நிர்ணயிக்கிற இடத்துல இருக்கிறது ஜனநாயகத்துக்கு விரோதம்னு குற்றம் சாட்டுறாங்க. இந்தியால தமிழ்நாடு, பீகார், ஆந்திரா, ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்கள் மட்டும்தான் மாநில கட்சிகள் வலுவாகவும் ஆட்சியிலையும் இருக்காங்க. ஆந்திரா, பீகார்ல மாநில கட்சிகளோட கூட்டணி வச்சு பாஜக அமைச்சர்கள் பொறுப்புல இருக்காங்க. தேர்தல் நேரத்துல பலமா இருக்கிற மாநில கட்சிகளோட வீரியத்தை குறைக்கவும் சார் பயன்படும் அப்படிங்கிற பார்வையும் இருக்கு. சிறுபான்மை மற்றும் பட்டியலின வாக்குகள் தான் பெரிய அளவுல நீக்கப்படுறதா குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிற நிலையில தமிழ்நாட்டுல திமுக கூட்டணியை நோக்கி நிரந்தரமா வரக்கூடிய அந்த ஓட்டு வங்கிய சிதச்சா தேர்தல் முடிவுகள் மாறும்னும் இது பாஜகவுக்கு ஏதோ ஒரு வகையில சாதகமா இருக்கும்னு சொல்லப்படுது. பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளுமே எதிர்க்கும் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தை மறுபரிசீலனை செய்ய தேர்தல் ஆணையம் ஏன் மறுக்குது? இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டும் சில தவறுகளை சரி செய்யவும் மறுக்கிறது ஏன் அப்படிங்கிற கேள்விகள் தேர்தல் ஆணையம் பாஜக குரலா ஒலிக்குதா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புது.